ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்கிரிப்ட் டு சென்னை. வீடியோ நம்ம பற்றி பார்த்தீங்கன்னா வேறு பார்த்தீங்கன்னா நம்ம மம்முட்டி சார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட்ல பிளாக் அண்ட் ஒயிட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திரைப்படம் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இந்த படம் வந்து ஒரு அட்டம்ப்ட் ஒரு புதிய ஒரு அட்டம்ப்ட்ல வந்து நம்ம மம்முட்டி சார் தான் நடிச்சிருக்காரு. அந்த திரைப்படம் பேர் தான் பிரம்மயுகம். அந்த திரைப்படம் இப்போ மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் மக்கள் வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் மலையாளம் வெர்ஷனில் இங்கிலீஷ் சப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த திரைப்படம் ஒரு புதிய அட்டம்ப்ட்ல ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், சினிமா லவர்ஸ்க்கு பிடிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக பிரம்மயுகம் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, இப்போ வந்து இந்த திரைப்படம் வந்து எப்படி வந்திருக்கு, இந்த திரைப்படம் பார்க்கறது ஒர்த்தான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுமாதிரி நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து திரைப்படம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரம்மயுகம் திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி மம்முட்டி சாரை பற்றி கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா அப்படின்னா அவர் இது மாதிரி சூஸ் பண்ண காதல் தி கோல் திரைப்படமும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டம்ப்டில் இருக்கக்கூடிய திரைப்படம். மலையாள இண்டஸ்ட்ரியிலே வந்து மம்முட்டி சார் அவரோட திரைப்பட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா பல படங்கள் வந்து அவரோட வேறு வேறு பரிமாணங்களில் வந்து இருக்கும். டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட். மம்முட்டி சார் வந்து இந்த பீக் ஆஃப் தி லெவலில் இருக்கும்போது கூட ஒரு அட்டம்ப்ட் திரைப்படம், ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டில் நம்ம சினிமாவை ஒரு வேறு பார்வையில் காட்டணும். ஒரு ஆஸ் யூஸ்வல் ஒரு கமர்ஷியல் படமாக நடிச்சிட்டு வரதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு புதிய சினிமாவை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவரோட அட்டம்ப்ட் வந்து புதிதாகவே இருக்குது. அவருக்கு கூட பெரிய ஸ்டார் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணி நடிக்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொல்லி தான். அவரோட அட்டம்ப்ட் வந்து இந்த திரைப்பட பிரம்மயுகம்ல ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டாரு. படமும் வேறு லெவலில் இருக்குங்க. ஓகே, இப்போ அது பிரம்மயுகம் திரைப்படத்தில் ஒன்லைன் ஸ்டோரின்றதை பார்ப்போம். இந்த திரைப்படத்தில் வந்து மொத்தம் 3 கேரக்டர் வந்து பெரிய லீட் ரோல் ப்ளே பண்ணும். ஒன்று வந்து மம்முட்டி சார், அப்புறம் வந்து இன்னொன்று அர்ஜுன் அசோகன், அப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து சித்தார்த். இப்போ வந்து அர்ஜுன் அசோகன் வந்து அவரோட இடத்துல வந்து தப்பிச்சு நம்ம எப்படியாச்சும் போயிடுவோம்பா அப்படி தப்பிச்சு ஓடி காட்டு பகுதியில் அப்படியே வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு வீட்டை பார்க்குறாரு. அந்த வீட்டில் தான் வந்து மம்முட்டியும் சித்தார்த் அவங்க இருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்கு போகிறாரு. மம்முட்டி வந்து அசோகன் வந்து பாடகர், ஆனால் பாடிலாம் காட்டுறாரு மம்முட்டிக்கிட்ட. மம்முட்டிக்கு வந்து இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிது. ஓகேப்பா நீ எங்கள் வீட்டில் தங்கி கொள்றாங்க. அப்புறம் அசோகன் வந்து அங்கேயே தங்குறாரு. இதுக்கப்புறம் வந்து பாசமாக பேசி நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க. மம்முட்டி இறுதியில் வந்து பாசமாக பேசி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, எதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்ற தான் மூவாகும். அசோகன் தான் அந்த வீட்டில் அவங்ககிட்ட தப்பிச்சு வெளியே வந்தாருன்றதான் அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய கதை. ஒன்லைன் ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு ஒன்லைன் ஸ்டோரி நல்லா தான் இருக்குது. இதை வச்சு எப்படி த்ரில்லராக ஆரராக எப்படி மூவ் ஆக போகிறான்றதை பற்றி பார்ப்போம். பண்ணியிருக்காங்களான்றதை பற்றி எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் சூப்பராக பண்ணிட்டாங்க. நான் படம் பார்த்த வரைக்கும் என்னோடய ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணிட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்டு வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா மியூசிக் மூலமாகவும் ஆர்ட் டிசைன் மூலமாகவும் அப்புறமேட்டு நம்ம மம்முட்டி சாரோட நடிப்பாக இருக்கட்டும், அசோகனோட நடிப்பாக இருக்கட்டும், சித்தார்த் இவங்களோட நடிப்பு மூலமாக வந்து படத்தை வந்து டாப் நாச்சில் வந்து நிறுத்திட்டாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா மியூசிக் இந்த படத்துக்கு ஆரம்பனாலே ஒரு பிஜிஎம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். பிஜிஎம் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஒரு லெவலுக்கு மேலே பிஜிஎம் தான் நமக்கு வந்து ஒரு த்ரில்லே கொடுக்கும். அந்த வகையில் பிஜிஎம் வந்து தரமாக இருந்துச்சு. பிஜிஎம்ல எந்த குறையுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பிஜிஎம் வந்து தரமாக போட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்த வகையில் வந்து ஆர்ட் டிசைனாக வேறு லெவலில் இருந்துச்சு. மெய்மறக்கிற மாதிரியான ஆர்ட் டிசைன் கூட இந்த திரைப்படத்தில் இருக்குது. அதுக்கு நம்ம ஆர்ட் ஒர்க் டீமுக்கு நம்ம பாராட்டு கொடுத்தே தேடணும். அதுக்கப்புறம் நம்ம மம்முட்டி சார் அவரோட ஆக்டிங் வந்து பின்னிருச்சு. இதுக்கு முன்னாடி படங்களில் பார்த்ததோட இந்த திரைப்படத்தில் அவுட் அண்ட் அவுட் வந்து வேறு லெவலில் அவரோட ஆக்டிங் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அதுவே இந்த திரைப்படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லியாகும். மம்முட்டி அளவுக்கு வந்து நம்ம அசோகனோட ஆக்டிங் பின்னிடுச்சு இந்த திரைப்படத்தில். அதுவும் வந்து இந்த திரைப்படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக போயிடுச்சு. சித்தார்த் அவரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சந்தேகமில்லை. ஓகே, இப்போ வந்து இந்த திரைப்படம் அவுட் அண்ட் அவுட் எல்லாமே பாசிட்டிவாக தான் வந்துட்டு இருக்கு. எந்த இடங்களில் அந்த திரைப்படத்தோட நெகட்டிவ் வந்து ஷேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படம் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ஒரு புதிய அட்டம்ப்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அதில் ஆர்ஆர் த்ரில்லர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கலந்த ஒரு செம்மையான ஒரு திரைப்படமாக வந்திருக்கு. இந்த திரைப்படம் ஒரு ஸ்லோ பேட்சில் தான் மூவ் ஆகும். கதைக்கலாம் எல்லாமே வந்து ஸ்லோவாக தான் நகரும். அதனால் நீங்கள் வந்து இல்லை எனக்கு அறிபறியான ஒரு ஸ்க்ரீன் பிளே வேணும், ஆர்ஆர்னால இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த திரைப்படம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இல்லை மலையாளம் படம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த திரைப்படம் தான் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு அனுபவத்தை கொடுக்கும். சினிமாவில் ஒரு புதிய ஒரு அனுபவம் கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் பிரம்மயுகம். இந்த திரைப்படம் கொஞ்சம் ஸ்லோ பேட்சாக மூவ் ஆகும். அது ஒரு சில பேருக்கு வந்து என்னடா ஸ்லோவாக மூவ் ஆகுதுன்னு தோணும். மற்றபடி நீங்கள் அதை மட்டும் கடந்துட்டிங்கன்னா அதுக்குள்ள ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மற்றபடி படம் வந்து அல்டிமேட் வேறு ரகத்தில் இந்த திரைப்படம் மூவ் ஆகும். இறுதியிலலாம் இறுதி 20 நிமிஷம்லாம் படப்படப்பு வேறு லெவலில் இருக்கும். 20 நிமிஷத்தில் வர கனெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு பிரம்மயுகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படமாக அமைஞ்சிச்சு. அதில் சந்தேகமில்லை. இந்த திரைப்படம் இப்போ வந்து மலையாளத்தில் இங்கிலீஷ் சப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும் அப்படின்னா போய் பாருங்கள். இந்த திரைப்படத்தோட ஓவரால் வந்து இந்த திரைப்படம் வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு படமாக நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து இல்லை. திரைப்படம் அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு சினிமாவை ஒரு வேறு பார்வையில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரம்மயுகம் திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அடுத்தடுத்து வரக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவி
நம்ம மம்முட்டி சார் கிட்டேருந்து வருது. அதுவே ஒரு பாராட்டத்துக்கு கூடியது தான். இந்த திரைப்படத்தில் பிஜிஎம் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்குது சொல்லிட்டு ஆர்ட் ஒர்க்கு, சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் குறையே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. அதுதான் இந்த திரைப்படத்துக்கு வெற்றின்னு சொல்லி ஆகணும். இந்த வாரம் ரிலீஸ் ஆன மலையாள திரைப்படங்கள்லேயே இந்த திரைப்படம் பெஸ்ட்டான திரைப்படம். தமிழ்லேயுமே சைரன் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு சைரன் திரைப்படம் கம்பேர் பண்ணும்போது பிரம்மயுகம் நல்லா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணிச்சு. ஏன்னா சைரன் ஆஸ் யூஸ்வல் வழக்கம் போல் ஒரு கதை தான் இருந்துச்சு. பிரம்மயுகம் வேறு லெவலான ஒரு கதையாக இருந்துச்சு. நீங்கள் வந்து பிரம்மயுகத்துக்கே போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சைரன் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா சைரன் பொறுத்தவரை நீங்கள் பிரம்மயுகம் திரைப்படத்துக்கு போனீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் விளையாண்டு சந்தேகமில்லை. ஓகே, இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் சேனல் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். பிரம்மயுகம் திரைப்படத்தோட டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல் ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3.5 out of 5. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் சேனல் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.